ஆனா எனக்கு ஒரு டவுட். என் கூட சாட் பண்ணது மொத்தமும் நீதானா? உண்மையை சொல்லு. உண்மையை சொல்லிடுறேன். பிளைண்ட் டேட்டில் பொண்ணு கரெக்ட் பண்ணணும்னா இங்கிலீஷில் பேசினா தான் வேலைக்கு என் ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நான் அவனையும் உங்கள் கூட சேட் பண்ண வச்சிட்டேன். அப்ப அதுவும் மேட்டர்ல. இது ஒன்றும் ஓன் டேலண்ட் இல்லை, உன் ஃப்ரெண்டோடது. ஆஃபீஸில் ஒர்க்கு, பொண்ணு கூட சேட்டிங், இதெல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு செய்யறேல. நாளைக்கு ஒருவேளை உன் அதிர்ஷ்டமோ இல்லை அந்த பொண்ணோட துரதிர்ஷ்டமோ உனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, தாலியாவது நீ கட்டுவியா இல்லை அதையும் உன் ஃப்ரெண்டை விட்டு கட்ட சொல்லுவியா? நீங்கள் என்ன சொல்ல வரீங்க நல்லாவே புரியுது. ஆனால் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருக்க டேலண்ட்ஸ் எல்லாம் 1-2 இப்படி யூஸ் பண்ணுறது தப்பில்லை. அதெல்லாம் நான் கரெக்டாக கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிடுவேன். உங்களுக்கு இன்னும் என் மேலே கோவம் குறையலன்னு நினைக்கிறேன். பாவம் நீங்களே ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காக பிளைண்ட் டேட் வந்திருக்கீங்க. உங்கள் ரேஞ்சுக்கு யாராவது வருவாங்கன்னு நினச்சி வந்து கடைசியில் சில என்கிட்டயே மாட்டிக்கிட்டீங்க. வேணா ஒன்று பண்ணலாமா? என்னது? இப்போது எனக்கு பதில் இங்கே வேறு யாராவது வந்திருந்தா நீங்கள் என்ன பேசுவீங்களோ அதை நீங்கள் பேசுங்க. உங்களுக்கு பதில் வேறு யாராவது வந்திருந்தா நான் என்ன பேசணும் அதை நான் பேசுகிறேன். ஓகே, சரி சொல்லு. எனக்கு பதிலா இப்ப வேற ஒரு பொண்ணு வந்திருக்கா. சார் என்ன பேசுவீங்க?